பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். CBSE பள்ளிகளில் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் மும்மொழி கொள்கை திட்டத்தை பின்பற்ற தேவையில்லை என்று புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து CBSE வெளியிட்ட அறிக்கை, CBSE வழியில் இப்போது 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் புதிய மும்மொழி கொள்கையை பின்பற்ற தேவையில்லை. அதே நேரம் இப்போது 7, 8, 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 3 மொழியை கற்க வேண்டும். அதில் 2 இந்திய மொழி இருக்க வேண்டும். இருப்பினும் 10ஆம் வகுப்புக்கு செல்லும் போது 3வது மொழிக்கான பொதுத் தேர்வை அவர்கள் எழுத தேவையில்லை. அவர்களுக்கு தளர்வு வழங்கப்படுகிறது. அதேபோல் ஏற்கனவே 2 வெளிநாட்டு மொழிகளை படிக்கும் 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அந்த மொழிகளுடன் சேர்த்து கூடுதலாக ஒரு இந்திய மொழியை கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இதன் மூலம் புதிய மும்மொழி கொள்கை திட்டம் இப்போது 6ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு தான் அதிகாரப்பூர்வமாக தொடங்க உள்ளது. இவர்கள் 10ஆம் வகுப்பு செல்லும் போது 3வது மொழிக்கும் பொதுத் தேர்வு நடக்கும். கடந்த மே மாதம் 15ஆம் தேதி 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த கல்வியாண்டு முதல் 2 இந்திய மொழிகளை கற்பிப்பதை கட்டாயமாக்க வேண்டும் என்று CBSE அறிவித்திருந்தது. புதிதாக அரசியல் கட்சி தொடங்கவுள்ள அண்ணாமலை பாரதிய ஜனதாவில் இருந்தபோதே இந்த அறிவிப்பை எதிர்த்தார். எதிர்க்கட்சிகளும் CBSE அறிவிப்பை விமர்சித்தன. கோர்ட்டில் வழக்குகளும் தொடுக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் CBSE புதிய தளர்வுகளை அறிவித்துள்ளது.